सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। अद्वैत परिशुद्धि கதாதிகார விசாரம் அப்படிங்கிற வாதம். அந்த வாதத்துல நாம 9 ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். பாக்கி உள்ளதை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு ஞாபகத்துக்காக சொல்றேன். இந்த கதை அப்படிங்கிறது நமக்கு 2 பேர் விசாரத்துக்காக பரஸ்பரம் பேசிக்கிறது இருக்கே, அதுதான் கதா. ஒருத்தன் சொன்னதை இன்னொருத்தன் கண்டிச்சு அப்படி இல்லை அப்படின்னு நிரூபணம் பண்றதா இருந்தால் அது அவ 2 பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விசாரம், அதுதான் விசார கதா. இந்த கதையில சில நியமங்கள் எல்லாம் ஒத்துண்டாத்தான் நாம விசாரம் பண்ண முடியும். இஷ்டத்துக்கு நாம பாட்டுக்கு பேசிட்டு இருந்தோம்னா அது ஒரு தத்துவ நிர்ணயத்துக்கு உபயோகப்படும். அதனாலே பிரமாண பிரமேயாதி வியவஸ்தைகள், இந்த தோஷம் இல்லாம நாம பேசணும், இந்த மாதிரி பேசணும்னு சில சட்டங்கள்லாம் அதுக்கு தேவைப்படுறது. அந்த சட்டங்கள் எல்லாம் ஒத்துக்கணும். ஒத்துண்டாத்தான் அந்த கதையை நம்மளால பண்ண முடியும். அதாவது அந்த விசாரம் பண்ணி ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் அப்படின்னு சாஸ்திரகாரால் சொல்லியிருக்காரு. இதுல இப்ப இந்த நியமங்கள் எல்லாம் ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னத சில பேர் என்ன சொல்லிவிட்டானா, அந்த நியமங்கள்லாம் பரமார்த்த சத்தியம்னு ஒத்துண்டாதான் நீ கதைக்கு அதிகாரி, அப்படி ஒத்துக்காதவனோட பேசவே முடியாது, அவன் கதைக்கு யோக்கியனே இல்லை, அதிகாரம் இல்லாதவன் அப்படின்னு சொன்னான். இது எதுக்காக இங்க வருது அப்படின்னு கேட்டா, இந்த விஷயம் அத்வைதி பிரபஞ்சத்தையே பொய்யானதாக சொல்றதுனாலே இந்த நியமங்களை அவன் சத்தியம்னு ஒத்துக்க முடியுமோ? பிரம்மம் ஒண்ணுதானே அவனுக்கு பரமார்த்த சத்தியம். அப்படி இருக்கிறச்சு இந்த நியமங்களை அவன் பரமார்த்த சத்தியமாக ஒத்துக்காதவன் ஆவான். அப்படி இருக்கும்போது அந்த அத்வைத்திக்கு இந்த மாதிரி ஒரு விசார கதை செய்வதற்கு அதிகாரமே இல்லைன்னு சில பேர் பிரதிபட்சிகள் சொல்றான். அந்த வாதம் தான் இது. இங்க என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டா, அந்த நியமங்களை ஒத்துக்கணும் வாஸ்தவம். ஏன்னா அந்த நியமங்கள் சட்டத்திட்டங்களை ஒத்துக்காம வாதம் பண்ணினா அதுக்கு இன்னும் ஒரு வேல்யூவே இருக்காது. அது இஷ்டத்துக்கு எது வேணாலும் பேசலாம்னு ஆயிடும், சரியா இருக்காது. ஆனா நியமங்களை ஒத்துக்கதான் பேசணும். ஆனா ஒத்துக்கக்கூடிய அந்த நியமங்கள் எல்லாம் பரமார்த்த சத்தியம்னு ஒத்துக்கணுங்கிறது அவசியமே இல்லை. நியமங்களை நான் ஒத்துக்கிறேன், ஆனா அந்த நியமங்கள் எல்லாம் பரமார்த்த சத்தியம்னு நான் எதுக்காக ஒத்துக்கணும்? அது பரமார்த்த சத்தியமோ வியாபகாரிக சத்தியமோ எது வேணாலும் இருந்துட்டு போட்டான், அந்த நியமத்தை வச்சுட்டு நான் இந்த கதையை பண்றேன், அவ்வளவுதான் அப்படின்னு அத்வைத்தியுடைய வாதம். இந்த விஷயம்தான் ஆரம்பத்திலேருந்து இப்போ 9 ஸ்லோகம் வரை சொல்லிட்டு வந்தார் அத்வைத்தியுடைய பட்சத்துல. அதுல கடைசி 9வது ஸ்லோகத்துல என்ன சொன்னாருன்னு சொன்னா, நீ சொல்றபடி எதுக்காக இந்த நியமத்தை ஒத்துக்கணும்னு கேட்டால், ஒரு சமயம் இதெல்லாம் ஒத்துண்டாதான்ப்பா என்னோட பேச முடியும், இல்லைன்னா நான் பேச வர மாட்டேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோயேன். அப்படியானா நீ இப்படி கூட சொல்லலாம், இத பாரு என்னுடைய சித்தாந்தத்தை நீ ஒத்துக்கிறியா அப்படின்னா இந்த கதைக்கு வா, நீ ஒத்துக்கலையா உன்னோட நான் பேச முடியாது, நீ தோத்து போன. இப்படி சொன்னா யாரு வேணாலும் ஜெயிச்சுக்கலாம். ஒன்னும் சாமர்த்தியமே இல்லாதவன் அவன் கூட அவன்கிட்ட கேட்கணும், எதிராளி கிட்ட, இது ஒரு சுலபமான உபாயம் சொல்லிக் கொடுங்க பாரு நீ ஜெயிக்கிறதுக்கு. இந்த பாரு நான் சொல்றத நீ ஒத்துக்கிறியா, ஒத்துக்கிட்டேன்னா உன்னோட பேசலாம், நீ உனக்கு அதிகாரம் உண்டு, நீ ஒத்துக்க மாட்டியா கண்டிப்பையா நான் உன்னோட பேச முடியாது, இப்போ நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரிதான் இருக்கு இங்க நீ சொல்றது. பரமார்த்த சத்தியம் ஒத்துண்டாத்தான் நீ கதைக்கு லாயக்கு அப்படின்னு சொல்ற நியமம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி கேள்வி பண்ணினார். இதுக்கப்புறம் நம்ம மேல் கொண்டு பார்க்க போறோம். அதாவது இது சொன்னதனுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டா,
அந்த நியமங்களை ஒத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கத்தான் இருக்கு, அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒத்துக்கக்கூடிய நியமங்கள் எல்லாம் பரமார்த்த சத்தியம் அப்படின்னு நான் ஒத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. இதுதான் இங்க உள்ள சாரம். 10வது ஸ்லோகத்துக்கு போவோம். வியாவஹாரிக சத்தைவ வாச்சியா தே சா மமாபிச்ச திரிகாலாபாத்யதா தத்ர நேதி ப்ரூமஹ அதிகம் வதம். எந்த நியமங்களே வாதி பிரதிவாதிகள் ஒத்துண்டால்தான் அந்த வாத பிரதிவாதம் சபலமாகுமோ அந்த நியமங்கள் எல்லாம் அவசியம் ஒத்துக்கணும். இதுல கொஞ்சம் கூட நமக்கு விப்ரதிபத்தி கிடையாது, அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த நியமங்கள் இருக்கே, அந்த நியமங்களுக்கெல்லாம் வியாவகாரிகமான ஒரு சத்தை ஒத்துக்கொண்டால் போதும் அப்படிங்கிறத நான் சொல்றேன், நீயும் அதைதான் சொல்ற. நீ இந்த வார்த்தையை சொல்ல மாட்ட, ஆனா வியாவகாரிக சத்தைங்கிறது தான் நமக்கு பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்னால சித்தமாகிறது. அந்த சத்தையை ஒத்துண்டால் போதுமானதுங்கிறது நம்ம 2 பேருக்குமே சம்மதமானது. அப்படி இருக்கும்போது காலத்திரயத்திலையும் பாதம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பாரமார்த்திக சத்தைன்னு சொல்லுவோம். அந்த பாரமார்த்திக சத்தைய நான் ஒத்துக்க வேண்டியது இல்லை, அதைத்தான் இல்லைன்னு சொல்றேன். பிரபஞ்சத்தை மிச்சேன்னு சொல்லக்கூடிய நான் பிரபஞ்சத்துக்கு சத்தையே கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வரல. பிரம்மத்துக்கு எப்படி திரிகாலாபாத்தியத்துவம் அப்படிங்கிற ஒரு சத்தை இருக்கோ, பாரமார்த்திக சத்துவம் இருக்கோ, அப்பேற்பட்ட பாரமார்த்திக சத்துவம் பிரபஞ்சத்துக்கு கிடையாது அப்படிங்கறதுதான் நான் சொல்றேன். இதுதான் ஒன்ன காட்டுல வித்தியாசம் எனக்கு. நீ இந்த பிரம்மத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் சத்தையில ஒரு வித்தியாசமும் கிடையாது, அது பரமார்த்திக சத்துன்னு சொன்னா இதுவும் பரமார்த்திக சத்து தான் அப்படின்னு நீ சொல்ற. இதுதான் நம்ம 2 பேருக்குள்ள உள்ள வித்தியாசம். ஆனா நாம கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தோமானால் காலத்திரயத்திலையும் பாதிக்காம இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பாரமார்த்திக சத்துவம் இருக்கே, இது நம்ம விவகாரத்துக்கு தேவையே இல்லை, தேவையே இல்லாத விஷயம். இப்போ அது இது பாதிக்காமல் சத்தியம்னு தெரிஞ்சுட்டா போறோம், அது வேலை பண்ணிடும். இப்போ இந்த பாம்பு இருக்கு, அந்த பாம்பு பொய் தான், ஆனா இந்த ஆளுக்கு இந்த ரஜு சர்ப்பம் நிஜமா தெரியறது, நிஜம்னு அவன் நினைக்கிறான். நிஜம்னு நினைச்சா அவன் என்ன இந்த காலத்திரயத்துல இது இதே மாதிரி பிரம்மம் போல பரமார்த்த சத்து, இது திரிகாலாபாத்தியம், காலத்திரைய அனவச்சின்னம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தெரியணுமா என்ன? ஏதோ இப்போ எழுத்தாப்புல இருக்குன்னு தெரிஞ்சா போறோம். அது அவனுக்கு அந்த பாம்பை பார்த்து பயம் வரணும் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப பரமார்த்த சத்தியமான சர்ப்பம்னு தெரியணும்னு ஒரு அவசியமும் இல்லை. வியாவகாரிகமான சர்ப்பம் நம்ம இங்க எழுத்தாப்புல இருக்கு அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தாலே அது தம் வேலையை பண்ணிவிடும். பரமார்த்த சத்தியம் வேண்டாம், எந்த விவகாரத்துக்குமே பரமார்த்த சத்தியம் வேண்டாங்கிறாரு. வியாவகாரிக சத்த போறோம். எப்படி இப்ப நாம போஜனம் பண்ணணும், சாப்பிடக்கூடிய போஜனம் அந்த பொருள்கள் எல்லாம் பரமார்த்த சத்து பிரம்மம் போல பரமார்த்த சத்தாக இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டா சாப்பிடுறோம். அப்படி எல்லாம் ஒண்ணு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. காலத்திரயத்துல இது உண்டுன்னு எதுக்காக நம்ம நினைச்சுக்கணும்? இது சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஜரிச்சு போயிட போறது, இது இல்லையா விநாசம் அடைஞ்சிட போறது. ஆக நமக்கு விவகாரத்துக்கு அந்த சத்து தேவையே கிடையாது. அது மாத்திரம் இல்லை, இது அப்பேற்பட்ட பரமார்த்த சத்து அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணுமானால் எந்த பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியும்? பரமார்த்த சத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம் வேண்டாமோ? கண்ணு இந்த மாதிரி நமக்கு இந்திரியங்கள் இருக்கு, இந்த இந்திரியங்கள் மூலமாக அதை தெரிஞ்சுக்கவே முடியாது. இந்திரியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சித்த நாய் கழிச்சு இங்க இருக்குமா இருக்காதான் கண்ணால பார்த்து சொல்லுவேன்னா சொல்ல முடியுமா? இப்ப இருக்கிறது தான் தெரியுமே தவிர இதுக்கு மேல காலத்திரயத்தை பத்தி இந்திரியங்கள்னால ஒன்றும் தெரிய முடியும். அதனால பார்த்து எனக்கு இந்த சத்தியத்துவம் தெரியுது அப்படின்னு சொன்னா அந்த சத்தியத்துவம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த காலத்துல இருக்கு, அதுதான் வியாவகாரிக சத்தியம். எப்போதும் இப்படியே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் இப்ப தெரிய முடியாது, அதுக்கு நமக்கு சாமர்த்தியமே கிடையாது. ஆகையால நம்மளுடைய லௌகிக பிரமாணங்கள் எதுனாலையுமே காலத்திரயத்திலையும் மாறுதல் இல்லாமல் இது இப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சொல்லவே முடியாது. ஆக அந்த பரமார்த்த சத்தியத்துவம் நம்முடைய லௌகிக பிரமாணங்களுக்கு விஷயமாகாது ஆச்சு. அப்படி இருக்கிறச்சு அது தேவையில்லை.
விவகாரத்துக்குன்னு ஆச்சு. அப்ப எதனால அந்த லௌகிக பரமார்த்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்? நிச்சயமா ஸ்ருதி தான் சொல்லியா, இது பரமார்த்த சத்தியம், எக்காலத்திலையும் மாறுதல் இல்லாதது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே பிரமாணம் நமக்கு ஸ்ருதி தான். அப்ப ஸ்ருதி என்ன சொல்றது? பிரபஞ்சத்தை பத்தி பரமார்த்த சத்தியமாவா சொல்றது? அது மித்யான்னு சொல்லி கொடுத்தது. எத்தனை துவைத்தம் இவ பவதி, எல்லாம் கல்பிதமான துவைத்தமாக தான் இது அப்படின்னு துவைத்தத்தையே உதறி தள்ளிடுது. அப்படி இருக்கிறச்ச இத போய் பரமார்த்த சத்தியம் அப்படின்னு எதை வச்சு சொல்றது? அது சொல்றதுக்கு நமக்கு அர்ஹதை இல்லை, நம்ம இந்திரியங்களுக்கு யோக்கியதை கிடையாதுன்னு. அதனால திரிகாலாபாத்தியதாங்கிற அந்த பரமார்த்த சத்தையானது நம்மளுடைய விவகாரத்துக்கு கொஞ்சம் கூட தேவையில்லை. அதனால நான் அதை ஒத்துக்கல. சமாதௌ சகலோப்யேவ பிரபஞ்சோ பாத்தியதே ததஹ சர்ச்சா சமாதிஹீனானாம் மிதுனீச்சாரிணாம் இயம். இடத்துல கொஞ்சம் கோபமா பேசிவிட்டார். இந்த பிரபஞ்சங்கள்லாம் பரமார்த்தத்தா இருக்கணும்னு சொல்லணும்னு சொல்றியே, இப்படி சொல்றவன் எல்லாம் ஒரு வைராக்கியம் இல்லாதவன். வைராக்கியம் உள்ளவன் அப்படி சொல்லப்பட்டான். ஏன்னா வைராக்கியம் உள்ளவன் சமாதியில சகல பிரபஞ்சத்துக்கும் பாதத்தை உணர்றான். வைராக்கியம் இல்லாதவனால அந்த சமாதிக்கு போக முடியாது, பிரபஞ்சத்தினுடைய பாதத்தை அவனால தெரிஞ்சுக்கவும் முடியாது. ஆக பிரபஞ்ச சகலோபி, அந்த சமாதி அனுபவம் யாருக்கு இருக்கோ அப்ப அவனால புரிஞ்சுக்க முடியும் ஒரு பிரபஞ்சமும் இல்லை அப்படின்னு. ஆத்மாவில் பிரபஞ்சமே இல்லை, சுத்தமா பிரபஞ்சம் கிடையாது அப்படிங்கறத அவன் சமாதி நிலையில உணர்றான். அதனால என்ன ஆகுது? பிரபஞ்சோ பாத்தியதே ததஹ, பிரபஞ்சம் பாதிக்கப்படுகிறது. பாத்தியதேன்னு சொன்னா அது மித்யாதான். எது பாதிக்கப்படுறதோ அது மித்யா. அப்போ இதெல்லாம் சத்தியமா மித்யாவா அப்படின்லாம் விசாரம் பண்ணி சத்தியம்தான் பரமார்த்த சத்து அப்படின்லாம் சொல்றாளே அப்படின்னு சொன்னா அதெல்லாம் சமாதி ஹீனானாம் சர்ச்சா. இந்த சமாதி அனுபவத்துக்கு கிட்ட நெருங்க முடியாதவா இருக்காளே, எப்பவும் மிதுனீச்சாரிணாம் இயம் இயம் சர்ச்சா. அதாவது சரியான பிரம்மச்சரியம், வைராக்கியம், சந்நியாசம் அந்த சாசனங்கள்லாம் இல்லாத லௌகிக பிரபஞ்சத்துல உழண்டு இருக்காளே அவளுடைய பேச்சாக்கும். அதனால அவளுக்குதான் இதெல்லாம் பிரமாண சத்தியம் சொல்லணுங்கிற புத்தி வரும். வைராக்கியம் உள்ளவாளுக்கு, சமாதியை உணர்றவாளுக்கு இது இல்லைங்கிறது தெரிஞ்சதுனாலே இந்த பிரபஞ்சத்தை போய் சத்தியம் சாதிக்கிறதுக்காக அவ இவளை சிரமப்பட்டா. சர்ச்சா சமாதி ஹீனானாம் மிதுனீச்சாரிணாம் இயம். அது எப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். சமாதௌ பாதி உபாதானம் நோபாதேயம் கதன்ன தத் பிரஜௌ பிரபாசமானாயாம் யதா சர்ப்போ நபாசதே. எழுத்து தப்பா இருக்கு, திருத்திக்கணும். பிரஜௌ பிரபாசமானாயாம் யதா சர்ப்போ நபாசதே. சர்வகான்னு இருக்கு, சர்ப்பகான்னு இருக்கணும். ஒண்ணுமில்லே, பொய்யானது பொய்க்கு எது ஒரு ஆதாரமோ அதை நாம பார்த்தோம்னா பொய் மறை. இந்த சர்ப்பமானது பொய், அதுக்கு ஆதாரமாக இருப்பது கயிறு. ஆக கயிறு தெரிஞ்ச சர்ப்பம் காணாம போயிடும், ஏன்னா அது பொய் இல்லையோ. அதனால அதே அது நிஜமாக இருக்குமானால், நிஜமாவே அந்த காரண ஆதாரத்துல இருக்கக்கூடியதாக இருந்தால், அப்ப அந்த ஆதாரத்தை பார்க்கறதுனால இது மறைய கூடாது. நமக்கு தெரிஞ்சு இப்ப இந்த வஸ்திரம் இருக்கு, இந்த வஸ்திரம் நூலால நெய்யப்பட்டது. அப்ப இந்த வஸ்திரத்துக்கு ஆதாரமாக உபாதான காரணமாக இருப்பது தந்துகள். நாம இந்த வஸ்திரத்துல தந்துவை பார்க்கும்போது வஸ்திரம் மறைஞ்சு போயிடுறதா என்ன? அப்படி ஒண்ணும் இல்லை, அது பாட்டுக்கு இருக்கு, இது பாட்டுக்கு இருக்கு, அப்படிதானே தெரியுறது. ஏன்னா இது நிஜ வஸ்திரம். நம்மளுடைய திருஷ்டியில வியாவகாரிக சத்தியமா பாக்குறச்சு ஒரு கட்டத்தை பாக்குறோம், பார்க்கும்போது இது மண்ணும் தெரியுது, மண்ணால் ஆன கட்டம் அப்படின்னு நமக்கு தெரியுது. மண்ணால் ஆன கட்டம் அப்படின்னு தெரியும் போது மண்ணும் தெரியுது, கடமும் தெரியுது. ஆக உபாதான காரணம் தெரியும் போது உபாதேயமான அதனுடைய காரியமும்
சேர்ந்து தெரியுது. ஏன்னா இது நமக்கு நிஜ கிட்டாது. ஆனா அத போல ரஜ்ஜு தெரிஞ்சிட்டு இருக்கும் போது இந்த சர்ப்பமும் சேர்ந்து தெரிய முடியுமா? முடியாது. ஏன்னா அது பொய், வியாபகாரிக சத்தியம் கிடையாது. அந்த மாதிரி பாருங்க. இப்ப சமாதியில போனாமா, சமாதியில சர்வ பிரபஞ்சத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை அவன் சாட்சாத்கரிக்கிறான். அவனுக்கு பிரம்ம சாட்சாத்காரம் வருது. பிரமோதார்ணவம் சாட்சாத் குருதே, எஸ் சாட்சாத் குருதே சமாதிஷு பரபிரம்ம பிரமோதார்ணவம் அப்படின்னு ஸ்ரீஹர்ஷர் சொல்றார். அந்த சமாதியில ஸ்ரீஹர்ஷர் இந்த பரபிரம்மங்கிற ஒரு ஆனந்த சமுத்திரத்தை நேரடியா அனுபவிக்கிறாராம், சாட்சாத்காரமா அனுபவிக்கிறாருன்னு அவர் சொல்றார். அதை அனுபவிக்கும் போது பிரபஞ்சத்தோட அனுபவிச்சுட்டு இருக்காரு. பிரம்மன் தான் தெரியுது, பிரபஞ்சம் மறைஞ்சு போகுது. அப்ப எதை திருஷ்டாந்தமா சொல்லணும்? கயிறு பார்க்கும்போது சர்ப்பம் மறையிறது. இவர் அந்த பிரமோதார்ணவமான பிரம்மஸ்வரூபத்தை பார்க்கும்போது அந்த ஞானிக்கு உலகம் மறையிறது. உன்னை பார்க்கும்போது அது மறையக்கூடியதாக இருக்கிற அந்த உலகம், தத்துவத்தை பார்க்கும்போது மறையக்கூடிய அந்த உலகம் எப்படி நிஜமாக இருக்க முடியும்? இல்லையா? கயிறை பார்த்தா மறைஞ்சு போகக்கூடிய சர்ப்பம் நிஜம்னு சொல்லுவாளா? பொய் தானே. மறைய வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் நிஜமா இருக்கும் போது அதுவும் நிஜம் இதுவும் நிஜம்னு சொன்னா இந்த நிஜத்தை பார்க்கும்போது அந்த நிஜம் எதுக்காக மறைஞ்சுக்கணும்? இல்லையா? அதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னு கேட்டா, சமாதி காலத்திலே பரபிரம்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த ஞானிகளுக்கு பிரபஞ்சம் மறையிற காரணத்தினாலே பிரம்மத்தை பார்த்தா பிரபஞ்சம் மறையிறது. ஆகையால பிரபஞ்சம் மித்யா, உண்மை இல்லை. சமாதௌ பாதி உபாதானம் ந உபாதேயம். உபாதேயம் சமாதியில தெரியாது, பிரபஞ்சமே தெரியாது உனக்கு. நிரூபிக்கிற சமாதியில பிரம்மன் தான் தெரியும். கசம் ந தத்து, கேள்வி. ஏன் இது பாசிக்கல? ஏன் இந்த பிரம்மம் பாதிக்கிறது? பிரம்மத்துல இருக்குங்க அந்த பிரபஞ்சம் போல பாதிக்கலாமே, ஏன் பாதிக்கல சமாதி காலத்துல? பதில் என்னன்னா, அது பொய், அது பாசிக்காது அப்படின்னு சொல்லிக்கல. நிஜமா இருந்தா பாசிக்கலாம். அதுக்கு உதாரணம் ரஜ்ஜௌ பிரபாசமானாயாம் யசா சர்ப்போ ந பாஸ்தி. இந்த கயிறு தெரிய ஆரம்பிச்சுன்னா அப்புறம் சர்ப்பம் காணப்படாது. ஏன்னா அது பொய்யான சர்ப்பம். சர்ப்பம் பார்க்கறதுக்கு கயிறு தெரியாது. ஆனா ரஜ்ஜு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் கயிறு தெரிய முடியாது. ஆக இந்த விதமாக பல உதாரணங்கள்லாம் சொல்லி பிரபஞ்ச மித்யாத்வத்தை சாதிச்சிருக்கிற காரணத்தினாலே இந்த பிரபஞ்சத்தை பரமார்த்த சத்தியம்னு ஒத்துக்கிறதுங்கிறது அப்பிராமணிக்க விஷயம், அது சரியில்லை. வியாபகாரிக சத்துன்னு ஒத்துக்கிறது தப்பு கிடையாது, அது வேணும். அதை வேதாந்திகள் ஒத்துட்டு இருக்காங்க. ஆக விசாரத்துக்கு தேவையான நியமங்களை வியாபகாரிகமாக ஒத்துண்டு விசாரம் பண்றதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபனையே கிடையாது. அதனால வேதாந்திகள் அந்த அளவுக்கு ஒத்துண்டு விசாரத்துக்கு அருகதை உள்ளவர்கள் தான் அப்படின்னு இந்த வாதத்துல சாதிக்க நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் இங்க வியாக்கியானத்துல ஒண்ணு போட்டிருக்க, இந்த சொப்பனத்துல தெரியக்கூடிய ஒரு விஷயம் இருக்கே, அது தற்கால அபாத்தியமாக நம்ம நினைக்கிறோம். தெரியும் காலத்துல அது நமக்கு என்னமோ சத்தியம் மாதிரி அப்படி தெரியுது, சத்தியமா தான் தெரியுது. ஸ்வகால அபாத்தியம் அப்படின்னு இருந்தால் கூட அது மித்யாத்துவத்துக்கு விரோதி தானே. திரிகாலாபாத்தியமா இருந்தா என்ன, ஸ்வகாலாபாத்தியமா இருந்தா என்ன? அபாத்தியத்துவம் அப்படிங்கிறது பாத்தியத்துவத்துக்கு விரோதியான ஒரு தர்மமாச்சே. அப்ப ஸ்வகாலாபாத்தியத்துவ மாத்திரேன அந்த சத்தியம்னு சொல்லலாமே அப்படின்னு ஒரு புதுசா ஒரு கேள்வி கிளப்பி விடும். பரமார்த்த சத்தியம்ங்கிறது எல்லாம் வேண்டாம், ஸ்வகால அபாத்தியம் சித்த நேரம் கழிச்சு பாதிக்க மாட்டேன் நான் வேண்டாங்கல்ல. ஸ்வகாலாபாத்தியத்துவமே சத்துவசாதகமாக இருக்கக்கூடாதா அப்படின்னா ஒரு பதில் சொல்றார். கொஞ்சம் யோசிச்சு பேசணும்பா. சொப்பனத்துல தெரியுறது ஸ்வகாலாபாத்தியமா தெரியுறது, இது சத்தியம்னு ஒத்துப்பியோ? சொப்பனத்துல பார்த்தது, சொப்பனத்துக்குள்ள பாதம் வரல. சொப்பனத்துல அந்த விஷயம் தெரிஞ்சது, மூச்சுன்னு வந்துட்டான், தெரிஞ்சுட்டே இருந்து மூச்சு விட்டான், பாதமே வரல. இப்ப அதை நீ ஸ்வகாலாபாத்தியம் தான், சொப்பன காலத்துல பாதிக்காம இருந்தது, அதுக்காக சத்தியம் ஒத்துக்க முடியுமா? அது முடியாது. ஸ்வகாலாபாத்தியத்வஸ்ய ஸ்வாப்பனார்த்த சுக்திரூப்யாதாவபி சத்வேன
தேஷாம் அப்படி பாரமார்த்திகத்துவ ஆபத்தே. இதை போய் நீ பாரமார்த்திகத்துவம்னு சொன்னீங்கன்னா நீ சொப்பனத்துல பார்த்ததெல்லாம் பாரமார்த்திகம் சொல்லும்படியா இருக்கும். அதெல்லாம் பாரமார்த்திகம் தான்ப்பா என்னுடைய பட்சத்துல அப்படின்னு நீ சொன்னாரு. அதுக்கப்புறம் உன்னோட பேசுறதுக்கு இல்லை. தேஷாம் பாரமார்த்திகத்துவம் அந்நியத்திர சூனிரஸ்தம். சொப்பனத்துல பார்த்ததெல்லாம் நிஜம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. யாரும் ஒரு லோகத்துல ஒத்துக்கவே முடியாது. உத்தரனாலே ஒத்துக்க முடியாது இல்லையா? அதனால அதை போய் நீ அதுவும் சத்தியம் தான் சொல்றதுங்கிறது ரொம்ப மோசமானது, அது சரியில்லை. அப்போ ஒரு விஷயம் சொல்றான், நாம எதை பிரமாணமாக ஒத்துக்கிறோமோ அந்த பிரமாணத்தினால தெரிஞ்ச விஷயத்துக்கு ஒரு காலத்திலையும் பாதம் ஏற்படுறது. பிராந்தியில தெரிகிற விஷயத்துக்கு பாதம் வருது. எந்த விஷயத்துக்கு பாதம் ஏற்படுறதோ அந்த ஞானத்தை நாம பிரமாணே சொல்றது கிடையாது. அது பிராந்தின்னு அதுக்கு தனியா பேர் கொடுத்துருக்கோம். ஆக பிராந்தியில தெரியக்கூடிய விஷயத்துக்கு பாகம் வரும், அது சரிதான். ஆனா பிரமாணமா ஏற்படக்கூடிய அந்த பிராமணிகமா தெரியக்கூடிய விஷயத்துக்கு பாகம் கிடையாது. அப்ப பாகம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பாரமார்த்திக சத்துன்னு தானே சொல்லணும். அதுக்காக அது நான் நித்தியம்னு சொல்லல. சத்தியத்துவம் வேறு, நித்தியத்துவம் வேறு. சத்தியத்துவம் அப்படிங்கிறது அபாத்தியத்துவம், நித்தியத்துவங்கிறது உற்பத்தி விநாசம் இல்லாதது. நான் சொல்லக்கூடிய பிரபஞ்சம் சத்தியம், ஆனா அதுக்கு உற்பத்தி உண்டு, விநாசம் உண்டு, மித்யா இல்லை. அதனால பிரபஞ்சம் சத்தியமாக நீ அதையும் இதையும் சேர்த்து போட்டு குழப்பிண்டு பரமார்த்த சத்தியம் அப்படின்னு சொன்னா உற்பத்தி விநாசம் கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. உற்பத்தி விநாசம் கூட இல்லைன்னு சொன்னா அது நித்தியத்துக்கு லட்சணம். உற்பத்தி விநாசம் இருக்குன்னு சொன்னா நித்தியம் இல்லை பிரபஞ்சம். நான் நித்தியம் எங்க சொல்றேன், ஆனா சத்தியம்னு சொல்றேன், பாதம் இல்லை. அதனால பிரமாணத்தினால தெரிஞ்ச விஷயம் இதுக்கு பாதமே இல்லையே, அதனால இதை நான் பரமார்த்த சத்தியம்னு சொல்றேன் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு சொல்றார், அப்படி சொல்லாதே, பிரம்ம தர்சன காலே சகல பாத தர்சனா. உனக்கு பாதம் வரலேங்கிறதுக்காக அந்த விஷயத்தை சத்தியம்னு சொல்லிட முடியாது. தத்துவஞானிகளுக்கு பிரம்ம சாட்சா்காரம் வர காலத்திலே பாதங்கிறது ஏற்படுறது. பிரபஞ்சத்துக்கே பாதம் ஏற்பட்டு அதைத்தான் இவர் சொன்னார். சமாதியிலே சகலோபி பிரபஞ்சா பாத்தியதே அப்படின்னு. ஆக பாதம் இல்லைன்னா எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு பேசாம இருக்க வேண்டியதான். யாருக்குமே பாதம் வராதுன்னு சொல்ல முடியாது. ஆக தத்துவஞானிகளுக்கு அந்த பாதம் ஏற்படுறத வச்சுதான் பிரபஞ்சத்தை நாம சத்தியம் இல்லையே, பரமார்த்த சத்தியம் இல்லையேன்னு சொல்றது. பிரம்ம தரிசனம் வரையில் போகிறதுக்கு கூட வேண்டாம். நிர்விகல்பக சமாதி யோக சாஸ்திரத்தை அபியாசம் பண்ணி ஒருத்தன் பண்றான்னு போன சொன்னா அந்த நிர்விகல்பக சமாதியிலையும் பிரபஞ்சம் இல்லையே என்று தெரியுது. ஆத்மாவில பிரபஞ்ச சம்பந்தமே இல்லை, அப்படி இருக்கு. ஆக அப்போ ஒருத்தன் சொன்னா நீ நிர்விகல்பக சமாதி பிரம்ம சாட்சா்காரம் இதெல்லாம் உதாரணமாக காண்பிக்க முடியாது. நிர்விகல்பக சமாதியிலே பிரம்மன் தெரியறது, பிரபஞ்சம் தெரியல. பிரபஞ்சம் இல்லைன்னு இல்லை, பிரபஞ்சம் இருக்கு ஆனா தெரியல, அவ்வளவுதான். சொப்பன காலத்துல இருக்கிறது தெரியல, ஆனா இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் இருக்கு, வியாபாரிக பதார்த்தம் தெரியாது போச்சு. அதே மாதிரிதான் பிரம்ம தரிசன காலத்திலையும் பிரம்மன் தெரியறது, பிரபஞ்சம் தெரியலையே தவிர பிரபஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஆகையாலே இதை காமிச்சு நீ பிரம்மா சாட்சா்காரம் அந்த ஞானிகளுக்கு இந்த பிரபஞ்ச பாதானுபவம் இருக்கு அப்படின்னு நீ சொல்றது ஒத்துக்க முடியாது. நீ மேல் கொண்டு ஒரு கேள்வி. ததானீம் தத் அதர்சன மாத்திரம் நது தத் பாதகா இது வாக்கியம் அப்படின்னு. அதுக்கு பதில் சொல்றார், உபாதான பிரம்ம தரிசன காலே காரிய அதர்சனான்னு உபபஸ்தே. இதான் கரெக்டா சொன்ன. பிரம்மன் தெரியுறது, பிரபஞ்சம் தெரியலேன்னு சொல்றியே. பிரம்மம் தெரியும் போது பிரபஞ்சம் தெரியாத போகிறதுக்கு காரணம் என்ன? சில விஷயங்கள்ல நம்ம லோகத்துல பார்க்க முடியும், இத பார்த்தா அது தெரியாது, ஆனா இதுவும் சத்தியம் அது சத்தியம் அப்படின்னு சில விஷயங்களை பார்க்க முடியும். எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு மறைவு இருக்கு, அவன் இந்த பக்கம் வந்து விட்டான் அப்படின்னு சொன்னா அந்த மறைச்சு விடுச்சுன்னா அந்த பக்கம் இருக்கிற வஸ்து தெரியாது. இதுதான் தெரியும்,
ஆனா அந்த வஸ்திராதிகள் எதுவும் திரை இருக்கோ அது தெரியும், திரைக்கு பின்னாடி இருக்கிறது தெரியாது. தெரியாதுங்கிறதுக்கா இல்லைன்னு சொல்ல முடியாது. திரை போட்டதுக்கு அப்புறம் தெரிய வேண்டியதுதானே நீ கேள்வி கேட்க முடியாது, என்ன திரை போட்டிருக்க. ஆனால் அத போல இவன் பிரம்மத்தை பார்க்கும்போது பிரபஞ்சம் இருந்து கொண்டே தெரியாம இருக்கா, இல்லே பாதம் இல்லாததுனால தெரியாம இருக்கான்னு நம்ம விசாரிச்சு பார்க்கணும். நான் எங்க இந்த இடத்துல என்ன சொல்லுவேன், அந்த திரை தெரியும் போது திரைக்கு பின்னாடி இருக்கும் வஸ்து தெரியாம போகலாம். ஏன்னா திரைங்கிறது வேற, பின்னாடி இருக்கிற வஸ்து வேற. இது அதை மறைக்கிறதுனால அது இருந்தும் தெரியாம போகிறதுக்கு முடியும். திரையானது திரைக்கு பின்னாடி இருக்கும் வஸ்துக்களுக்கு உபாதான காரணம்னு சொல்ல முடியாது. ஆனால் உபாதான காரணத்தை பார்க்கும் போது அதிலே இருக்கும் காரியமானது மறையணும்னு ஒரு அவசியமும் இல்லை. மண் குடத்தை பார்க்கும் போது மண் தெரியறது உபாதான காரணம். அப்ப கடன் தெரியாம போகிறதா? இல்லையே. உபாதான காரணம் பார்க்கும் போது அந்த உபாதேய காரணம் மறையணமாயானால் அது பொய்யாக இருந்தால்தான் மறைய முடியும். பிரம்மங்கிறது சர்வ பிரபஞ்சத்துக்கும் உபாதான காரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். விசிஷ்டாத்வைதியும் பிரபஞ்சத்துக்கு பிரம்மத்தை உபாதான காரணமாக ஒத்துக்கிறவன் தான். அப்ப பிரபஞ்ச உபாதான காரணமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபத்தை பார்க்கும்போது அதோடு அதனுடைய உபாதேய காரியமா இருக்கக்கூடிய பிரபஞ்சமும் சேர்ந்து தெரியத்துல என்ன தப்பு? தாராளமா தெரியலாமே. அது மறைஞ்சு போனங்கிற அவசியம் என்ன? அந்த பிரம்ம தரிசன காலத்திலும் நிர்விகல்ப சமாதி காலத்திலும் பிரபஞ்சம் மறையறதுக்கு என்ன காரணம்? ஆக இதுல இருந்து என்ன தெரியறதுன்னு சொன்னா அது ஆரோபிதம் அப்படின்னு தான் சொல்லும்படியாக இருக்கு. ஆக இந்த இடத்துல இவர் ஒரு விஷயம் சொல்றார், இதெல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அது சாட்சாத்காரம் வந்தவா, ஞானிகள் சமாதியை அனுபவிக்கிறவா, அவளுக்கு தான் இந்த விஷயம் புரியும். நம்ம போற உள்ளவாளுக்கு இவ்வளவுதான் நம்மளால முடியும், இதுக்கு மேல சொல்ல முடியாது. கடைசி ஸ்லோகத்துக்கு போவோம். வியாவஹாரிக கதாம் வியவஹாரே வியாவஹாரிக சதா அதிகரோது பாரமார்த்திக சகிது அவிவாதே விஸ்ரமி விஜயத்தே யதிராஜ. வியாவஹாரிகமா தானே நம்ம விசாரம் பண்றோம். இந்த விஷயம் சரியா தப்பா அப்படின்னு விசாரித்து பார்க்கும்போது வியாவஹாரிகமான அங்கங்கள் தான் அதுக்கு தேவை. அதுக்கு என்ன சட்டதிட்டங்கள் நியமங்கள் ஒத்துக்கணுமோ அதெல்லாம் வியாவஹாரிகமா ஒத்துண்டு நம்ம கதையை பண்ணலாம், தப்பே கிடையாது. அதனால வியாவஹாரிக கதாம் வியவஹாரே வியாவஹாரிக சதா அதிகரோது, அவனுக்கு அதிகாரம் உள்ளதுன்னு வச்சுக்கலாம். வியாவஹாரிகமா தானே இந்த கதை நடக்கிறது. அதுக்கு உண்டான தேவையான விஷயங்கள்லாம் வியாவஹாரிக சத்தாக இவன் ஒத்துக்கிட்டான்னா எதேஷ்டா, அதுக்கு மேல ஒன்றும் தேவையில்லை. அப்ப தேவையே இல்லாத பரமார்த்த சத்தை கொண்டு இதுல எதுக்காக கொண்டு சேர்க்கணும்? அந்த பரமார்த்த சத்து விஷயத்துல நாம ஒண்ணும் விசாரமே பண்ண போகுது. அந்த விஷயத்துல விவாதமே இல்லை இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த பரமார்த்த சத்தை பார்க்கிறவன் இந்த விவகாரத்தை பார்க்க போறது இல்லை. அதனால விவகார விஷயத்துல உன்னோடு எனக்கு இருக்கக்கூடிய அந்த விவாதமானது பரமார்த்த தரிசன தசாயாம் அந்த நிலையிலே இருக்கவே இருக்காது. ஆகையாலே பரமார்த்தத்தை தரிசிக்கக்கூடிய அந்த நிலையிலே யாரு ஜெயிச்சான்னு கேட்டா விஸ்ரமி விஜயத்தே யதிராஜா. ஒரு விவாதமும் இல்லை. கௌடபாதர் சொல்றார், அவிவாதம் நிபோததா. துவைதிகள் தான் பரஸ்பரம் இவங்க சொல்றான், அது தப்ப சொல்லிட்டு அவன் வேற ஒண்ணு சொல்றான். ஆனா இந்த வேதாந்தி என்ன சொல்லுவான், நான் உன்னோட சென்னைக்கு வரலப்பா, ஏன்னா 2 பேரும் சொன்னதும் ஒரு கல்பிதமான விஷயம்தான், இது எதுவுமே வாஸ்தவம் இல்லை. வாஸ்தவம் இல்லைங்கிறது இப்படி சொன்னா என்ன அப்படி சொன்னா என்ன, ஏதோ விவகாரம் நடக்கிறதுனா நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம வந்துருவான். அதனால விஸ்ரமி அந்த விஷயத்திலே அதிகப்படியாக சிரமத்தை எடுத்துக்கொள்ளாதவன் இருக்கானே, அவன் யாருன்னு கேட்டா யதிராஜன். யதிராஜா அப்படின்னு சொன்னா சன்னியாசி, அத்வைத சன்னியாசியே யதிராஜான்னு சொல்றாரு. போடுறாரு போல இருக்கு.
யதிராஜகான்னு அவாதுல பிரயோகம் ஜாஸ்தி. அதை சொல்றாரு இங்க போடுறாரு. அத்வைதி விஸ்ரமியும் விஜயசே யதிராஜகா. ஆக இந்த ஸ்லோகத்தோட இந்த கதாதிகார வாதத்தை இதோட பூர்த்தி பண்ணிக்கிறார். அடுத்த வாதம் நிர்விசேஷ ஸ்வப்பிரகாசவாதம்னு இருக்கு. இது ஒரு விசேஷமான வாதம். இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.